நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த நந்தியாலம் கிராமத்தில் பொதுமக்கள் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்கள் கிராமம் அருகிலேயே இலான் கம்பெனி ரெடிமேட் மற்றும் கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன. இதிலிருந்து ஜல்லி மணல் ஏற்றிக்கொண்டு இரவும் பகலும் ஓயாமல் சென்று கொண்டு இருப்பதால் முழுவதும் தூசி படிந்து மக்கள் தூங்க முடியாத அவல நிலை உள்ளது. மேலும் கனரக லாரிகள் தெருவில் சென்று கொண்டு இருப்பதால் நடமாட முடியவில்லை. சிறுபிள்ளைகள், குழந்தைகள், பள்ளி மாணவ மாணவிகள் நடக்க முடியவில்லை. மேலும் தெருவில் உள்ள மின் ஒயர்கள் தாழ்வான பகுதியில் தொங்கிக் கொண்டு உள்ளது. தெருவில் தொடர்ந்து லாரிகள் சென்று கொண்டு இருப்பதால் மின் இணைப்பு மற்றும் மின் வயர்கள் அறுத்து செல்கின்றனர். சரியான முறையில் சாப்பிட முடியவில்லை. அனைத்து பொருட்கள் மீதும் தூசி படிந்துள்ளது. மேலும் பெரியவர்கள், சிறியவர்கள் இதில் தொற்றுநோய், மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான மாவட்ட ஆட்சியாளர் இடத்தில் பலமுறை மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. லாரிகளை மடக்கி சாலை மறியலில் ஈடுபட்டோம். ரத்னகிரி போலீசார் எங்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று உங்கள் மீது கேஸ் போட்டு உள்ளே தள்ளிவிடுவோம். பணக்காரரிடம் மோதக்கூடாது. இதில் பின் விளைவுகள் மிக மோசமாக உங்களுக்கு இருக்கும் என்று காவல்துறை எங்களை மிரட்டுகின்றனர். மேலும் இலான் ரெடிமேட் கம்பெனிக்கு இடம் கொடுத்த தயாளன் நாங்கள் அவரிடம் பணம் கேட்டதாக சொல்லி பொய் கேஸ் கொடுத்து மிரட்டுகிறார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற உள்ளோம். கம்பெனி செயல்படுத்துவதற்கு ஊராட்சியில் முறையாக அனுமதி பெறவில்லை. இதனை கேட்டால் நாங்கள் பெரிய அதிகாரி முறையாக பார்க்க வேண்டியவர்களை பார்த்து அனுமதி பெற்றுவிட்டோம் என்று சொல்கின்றனர். துறை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்கள் நலன் கருதி நடவடிக்கை எடுத்து எங்கள் தெருக்களில் தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளோம். நியூஸ் 21 மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்.